என்ன நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? कितने लोग कह सकते हैं मुझे अच्छे स्थान पर है। டேய், உனக்கு கனியை கொண்டு வந்து காமிச்சாச்சு, அத்தி பழத்தை கொண்டு வந்து காமிச்சாச்சு, மாதுளம் செடியிலிருந்து வர்ற அந்த பழங்களை கொண்டு வந்து காமிச்சாச்சு. ஆனால் நீங்கள் உன்னுடைய கான்செப்ட் என்ன? விதைப்பும். இங்கே விதைக்கலை. அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வந்து, தேவன் உங்களை அழைச்சிட்டு போய் வைக்கிற இடம் கெட்ட இடமா நல்ல இடமா? உங்க மனசு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பாருங்க. आप ये लोग कहते हैं कि यहाँ तो अंजीर नहीं है, दाखलता नहीं है, अनार नहीं है, कुछ भी नहीं है, तो यह बुरा स्थान है। तो आप कहना है हमारे मन में क्या होता है, हमारे यहोवा हमें अच्छे मार्ग से चलाया या नहीं है। எப்பவுமே இந்த நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் உண்டு. हमारे जीव में ही मरण और जीवन है। நாம நம்ம கூட இருக்கிற தேவன் நல்ல தேவன். हमारे यहोवा तो बहुत अच्छे होते हैं, நிச்சயமா நம்மளை கெட்டு போக விட மாட்டார். निश्चय से हमें बुरे स्थान में नहीं पहुंचाते हैं। அல்லேலூயா. பிரச்சனையே வந்தாலும் தப்பித்து கொள்ளும் போக்கையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். मुश्किल से भी बचाने के लिए मार्ग दिखाने वाले हमारे यहोवा है। பிரச்சனையே வந்தாலும் சொல்லுங்க, बचाने தப்பித்து கொள்ளும் போக்கை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற இடத்திற்கு தேவன் முதலாவது நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். पहले हम धन्यवाद करने वाले हैं कि कहाँ हमारे यहोवा हमें चलाते हैं।